இறைவனுக்கு நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவை தந்து வருகின்ற நியூ பேசும் படம் நேயர்களுக்கு நன்றி. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் விஷயம் அஜித்குமார் அவர்களை பற்றி தான். எம்ஜிஆரை போல கடுமையாக உழைத்து போராடி முன்னேறியவர் அஜித்குமார். தன்னந்தனி ஆளாக வந்து போராடி முன்னேறியவர். அவருடைய சாதனைக்காக, நடிப்புக்காக அல்ல, அவருடைய கார் பந்தய சாதனைக்காக அவருக்கு வந்து பத்மபூஷன் விருது, இந்தியாவிலே ஒரு சிறந்த விருது, இந்தியாவுக்காக பெருமை ஏற்படுத்தியதற்காக இந்திய அரசு அவருக்கு ஒரு மிகப்பெரிய விருது கொடுத்திருக்கின்றது. இந்த விருது பெற்றுக்கொண்டு அவர் சந்தோஷமாக இருநாள் முன்பு அந்த விருது பெறுகின்ற அந்த தருணத்தில் அவர் முகத்தில் இருந்த அந்த மகிழ்ச்சி, அவர் உடலில் இருந்த அந்த கம்பீரம், அவர் நடையில் இருந்த அந்த கம்பீரம், அவர் குடும்பத்தார் எல்லாம் கண்டு மகிழ்ந்து கொண்டாடி கைத்தட்டி மகிழ்ந்த அந்த தருணம், இதெல்லாம் பார்க்கும்போது மிக சிறந்த தருணமாக அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய விருது அது. ஏனென்றால் சினிமாவுக்காக அவர் பல விருதுகள் பெற்றிருக்கலாம். ஒரு தேசத்தின் மூலமாக ஒரு இந்தியாவின் ஒரு சிறந்த குடிமகனாக அவர் போற்றப்படுகின்ற ஒரு தருணம் அது. இந்த சமயத்தில் சில பொறாமை பிடிச்ச போட்டி பொறாமை கொண்ட சில பெருச்சாளிகள் வேண்டும் என்று அவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில், அதாவது ஒருவர் சிறந்த குடிமகனாக ஒரு சிறந்த ஒரு விருது பெறுகின்ற தருணத்தில் அவரை நோகடிக்க வேண்டும், அவரை கலுங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக நடிகை ஹீராவுடைய ஒரு பதிவை வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த பதிவை ஹீரா வெளியிட்டிருக்க மாட்டார். ஏனென்றால் நடிகை ஹீராவுக்கு அஜித் மீது மிகப்பெரிய மரியாதை உண்டு, அன்பும் உண்டு, பாசம் உண்டு, காதல் உண்டு. எனவே ஹீரா அது போன்ற கீழ்த்தரமான வேலையை செய்திருக்க மாட்டார். அநேகமாக ஹீராவின் பெயரால் அந்த பதிவை ஹீரா செய்திருக்க மாட்டார். அந்த பழைய பதிவை எடுத்து சில போட்டி பொறாமையாளர்கள், பொறாமை பிடித்த நடிகர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, கட்சி ஆரம்பித்தும் தனக்கு வந்து நடுத்தருவிலே நிற்கிறோமே என்கின்ற அந்த பொறாமை பிடித்த சில அணில் குஞ்சுகள் எல்லாம் இருக்கிறார்களா, அவர்கள்தான் இந்த பொறாமை பிடித்த இந்த வேலையை ஒரு தட்டில் ஒரு பக்கம் ஒரு விருது வருகின்ற ஒரு சிறப்பான காட்சி வருகின்ற அதே தருணத்தில் இன்னொரு பக்கம் சமூக ஊடகத்தில் இதுபோல அவரை கலுங்கப்படுத்தும் விதமாக ஒரு விஷயத்தை செய்திருக்கின்றார்கள். இது மிக கேவலமான செயல். யாராக இருந்தாலும் சரி, அநேகமாக விஜயினுடைய ரசிகர்கள் மூலமாக விஜயின் தரப்பில் இருந்துதான் இது போன்ற கேவலமான செயலை அஜித்துக்கு எதிராக செய்திருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். காரணம் என்னவென்றால், அஜித் வளர்ந்து வருகின்ற காலகட்டத்திலேயே அஜித்துடைய படங்களுக்கு சென்று இதெல்லாம் ஒரு படமா கேவலம் என்று விஜயுடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் சொன்னவர்கள்தான், அப்படி பரப்பியவர்கள்தான். அஜித்தின் வளர்ச்சியை கண்டு பிடிக்காதவர்கள்தான், அவர்கள்தான் இந்த காரியத்தை செய்திருக்க வேண்டும். எனவே அஜித் நாளைக்கு அவருடைய பிறந்தநாள், அதாவது மே 1 அவருடைய பிறந்தநாள், தொழிலாளர் தினத்தில் இன்று பிறந்த அவருடைய பிறந்தநாளுக்காக இந்த வருடம் அவருடைய சிறப்பான ஆண்டாக அமைவதற்கான சூழல்தான் இந்த பத்மபூஷன் விருது. அதை நாம் கொண்டாடி மகிழ்ச்சியோடு அவரை வாழ்த்துவோம். வாழ்த்துகின்ற அதே தருணத்தில் அஜித் எப்படிப்பட்ட மனிதர், பண்புள்ள மனிதர், எப்படி தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய சுற்றத்தாரை, நண்பர்களை எல்லோரும் நேசிக்கிறார் என்பதற்கு உதாரணமான ஒரு சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். உதாரணமாக, அவர் பல பேரை நான் யார் சந்தித்தாலும் எல்லோரையும் அன்புழுக பேசுவார், அன்புழுக கட்டி அணைப்பார். அவருடைய குடும்பத்தை பற்றி, அவரை பற்றி மிக அக்கறையோடு கேட்பார். மிக அக்கறையோடு உங்களுக்கு என்ன உதவி என்றாலும் எனக்கு ஃபோன் செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர். இதுபோல நான் விஜயிடமும் நான் கண்டதில்லை. ஏனென்றால் விஜயுடைய வாழ்க்கை வரலாறு நான் எழுதியிருக்கின்றேன். ஆனாலும் விஜயிடம் அந்த சிறந்த பண்புகளை எல்லாம் நான் பார்த்ததில்லை. அஜித்திடம் சிறந்த பண்புகளை நான் பார்த்திருக்கிறேன், வியந்திருக்கிறேன். அதனால்தான் இதை சொன்னேன். அஜித் சமீபத்தில் தன்னுடைய துணைவியாருக்கு மனைவியின் தியாகத்தை, குடும்பத்தின் மீது அவர் கொண்ட பற்றுதலை எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று அந்த வார்த்தைகள் தான் சொல்ல வேண்டும். அஜித்குமார் எத்தனை பண்புள்ள மனிதர், குடும்பத் தலைவர் என்பதை அவரின் வார்த்தைகளில் அறியலாம். அவருடைய மனைவிக்காக அவர் செய்த ஒரு பதிவு, நான் இன்னும் மனதளவில் மிகவும் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவன்தான். என் குடும்பம்தான் மிக பெரிய பலம். அவருக்கு அவருடைய குடும்பம்தான் மிக பெரிய பலம். என் மனைவி ஷாலினி நிறைய தியாகங்கள் செய்திருக்கின்றார். என் கஷ்டமான காலத்தில்
எனக்கு ஓர் தூணாக இருந்துள்ளார். அதற்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். நான் சாதிக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கான பாராட்டும் எல்லாம் ஷாலினிக்குத்தான், என் மனைவிக்குத்தான். நான் பெறுகின்ற விருதுகளும் சரி, நான் பெறுகின்ற பாராட்டுகளும் சரி என்னுடைய மனைவிக்கு தான் என்று மனம் திறந்து இப்படி சொல்லியிருக்கின்றார் அஜித். அஜித் அவருடைய நேர்மையான, அவருடைய நல்ல பண்புக்கு இன்னும் பல விருதுகள் அவருக்கு கிடைக்க வேண்டும், கிடைக்கும். இது போன்ற போட்டி பொறாமையாளர்களின் இந்த தன்மைகள் நீடிக்காது. போட்டி பிடித்தவர்களும் பொறாமை பிடித்தவர்களும் வேண்டும் என்று ஒருவரை கலங்கப்படுத்த நினைப்பவர்களுக்கு என்றைக்குமே வெற்றி கிட்டாது. ஆனால் அஜித் போன்ற பண்பாளர்களுக்கு, உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களுக்கு நிச்சயம் என்றைக்கும் நல்ல விருதுகள், நல்ல மரியாதைகள் கிடைக்கும். இந்த வருடம் எல்லாம் அஜித்தின் ஆண்டாகவே, சிறந்த ஆண்டாகவே இருக்கும். அஜித்துக்கு இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்த்துக்கள் நண்பர் அஜித் அவர்களே. உங்கள் குடும்பத்தோடும் நீங்கள் இன்றைக்கும் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருக்க இறைவனிடம் பிரார்த்திக்கின்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.